பாஜக அதிமுக கூட்டணி என்பது தமிழகத்திலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை கூட வெல்ல முடியாது அப்படிங்கிறது தமிழ்நாடு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். இது இவர்களுக்கும் தெரிஞ்சதுனாலதான் பணத்தை கொடுத்து இப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாஜகவுடன் கூட்டணி அமைத்து நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம், இனிமேல் அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது, அதனாலதான் இந்த ஆட்சிக்கு நம்முடைய ஆதரவை நம்ம விலக்கிக் கொள்றோம். ஆனால் நான் இப்ப உறுதியா சொல்றேன், இதற்கு பிறகு ஒரு காலமும் பாஜகவோடு நமக்கு எந்த உறவும் கிடையாது என்று அன்றைக்கே அதிமுகவின் பொதுச் செயலராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முழங்கினார்களா இல்லையா? அப்போ அந்த தலைமையின் கீழ் வந்த அதிமுக இன்றைக்கு டெல்லியில இருந்து ஒருத்தர் வந்த உடனேயே கை கட்டி வாய் பொத்தி அடக்க ஒடுக்கமா அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு கூட்டணிக்கு சேர்ந்துட்டு கூட்டணி அமைச்சிட்டோன்னு அறிவிக்கிறீங்க அப்படின்னா இந்த அதிமுக எந்த அளவுக்கு மாறி போயிருக்கு, இது எந்த வகையில மக்கள் ஏற்றுக்கக்கூடிய ஒரு கூட்டணியா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு அந்த கூட்டணி அறிவிப்பின் போது இது கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாதுங்க, இது கூட்டணி அவ்வளவுதான், தேர்தல் கூட்டணி அவ்வளவுதான், கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது அப்படின்னு அன்னைக்கு சொல்லாம டெல்லியில இருந்து வந்தவர் திரும்ப ஃபிளைட் ஏறி டெல்லிக்கு போனதுக்கு அப்புறமாக வீரவசனமாக வெளியில வந்து கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது, இது வெறும் கூட்டணி தான், நாங்கள் தான் இந்த கூட்டணிக்கு தலைமை என்றெல்லாம் நீங்க பேசிக் கொண்டிருக்கீங்க. ஆனா அங்க என்டிஏ கூட்டணி அப்படின்னு ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணியை வச்சுக்கிட்டு அதிமுக தாவேகா மிஸ் பண்ணிடுச்சு, தாவேகா ஒரு வாய்ப்புகளை இழந்துருச்சு. இது ஒரு வாய்ப்பே கிடையாது. சுடுகாட்டுக்கு போறது ஒரு வாய்ப்பா? சுடுகாட்டுக்கு போய் படுத்துக்கிறது ஒரு வாய்ப்பா? யானை தன் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிறது ஒரு வாய்ப்பா? நாங்க ஏன் செய்யணும்?